ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னவாக இருக்கும். கர்த்தரனை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க. பகலிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிறார். அவர் எங்கள் ஆத்துமாவை காக்கிறார். கர்த்தர் எங்கள் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்னைக்கும் காக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்காக கணவன், மனைவி, பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உங்களுடைய வேலை, ஊழியம், ஊதியம் இவற்றுக்கு நீ செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஜீவனையும் நீர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு என் தேவன் எல்லாரையும் நீர் பாதுகாப்பிலே நீர் வைத்திருக்கிறீர், பராமரிப்பிலே வைத்திருக்கிறீர், அரவணைப்பிலே வைத்திருக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பல இக்கட்டுகளை கடந்து வந்தோம். ஆனாலும் எங்களை துக்கம் எங்களை தீண்டாதபடிக்கு எங்களை காத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வசனத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை என்ற பாடலை. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். இந்த ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் எங்களுக்கு உலகத்துல ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது. எங்கள் கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி யோசுபாத்து சொன்னது போல நிற்க பலன் இல்லை. ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது, சரீர பாடுகளை சிந்திக்கும் பொழுது, இழப்புகளை பார்க்கும் பொழுது, வேதனை விளிம்பிலே போகும் பொழுது, மனக்கசப்புகளும் போராட்டங்களும் எதிராளிகளின் சூழ்ச்சிகளும் எங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கோலியாத்து நிற்கும் பொழுது, இங்கு நிற்க பலனில்லை. ஆண்டவரே, ஒரு கூட்டமே இரவதுமில்லை கூடினார்கள். அமிலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள் என்று பலர் கூடி வந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாத ஒரு நிலையில நாங்கள் தள்ளப்படுகிறோம் சுவாமி. ஆனாலும் நீங்க ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த சமூகத்தில் வருகிறோம். இன்னும் அநேகர் குழந்தை இல்லாம, வேலை இல்லாம, திருமணம் ஆகாம, தேர்வு பயத்தோட, எதிர்கால சிந்தையோட பயத்தோட, வேலை இல்லாம, சரியான ஊதியம் இல்லாம, கணவனை இழந்து, கணவனால வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு, மனைவியை இழந்து மனைவியினால ஒதுக்கப்பட்டு, இப்படி பலவிதமான வேதனைகளோடு கூட நிற்கும் பொழுது, சில கேன்சர்கள், சில அதிகமாய் வளர்ந்த சதைகள், கண்களிலே காணப்படுகிற கோளாறுகள், குறைபாடுகள், நாசியிலே காணப்படுகிற பிரச்சனைகள், நுரையீரலிலே, இருதயத்திலே, சிறுநீரகத்திலே, ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா. டயாலிசிஸ், இதை போன்ற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. வித்தியாசம் நான் கர்த்தரை தேடுகளுக்கும் மற்றவருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு அந்த வித்தியாசத்தை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்கிறது. நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பார். முதலாவது விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை, கர்த்தரின் நாமத்தை, யெகோவா ஈரே நாமத்தை, சகலத்தையும் செய்ய வல்லவருடைய நாமத்தை, யோபுவின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவனை, தாவீதின் தேவனை விசுவாசிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல, சிங்கங்களுக்கு இரையாக்காமல் காப்பாற்றினது போல, அக்னி ஜுவாலையின் நடுவே இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தது போல, பறவை குருடனை பார்த்தது போல, நடக்க முடியாதனை நடக்க செய்தது போல, சூமின கையுடன கைகளை சுகமாக்கினது போல, மரித்தவளை உயிரோடு எழுப்பினது போல, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே செய்யுங்க. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர், சத்தியம் பண்ணினவர். இயேசுவின் நாமத்திலே தேர்ச்சியை கேட்கிறோம், பாஸ் கேட்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு, திருமணத்துக்கு கேட்கிறோம். உதவி செய்யுங்க. எங்கள் சரீர பாடுகள் நீங்க உதவி கேட்குறோம். நல்ல வீட்டை கேட்குறோம்ப்பா, வாங்கித்தாங்கப்பா. வீட்டை தாருங்க இயேசுவின் நாமத்தினால. எனக்கு அநேகருக்கு வீடு வாசல் இல்லை. இந்த குடும்ப சூழல் மாத்திரமல்ல, இன்று உலகம் முழுதும் இருக்கிற போர் சூழல்ல நாங்கள் பாதிக்காதபடி கிருபையாக காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன். சாம்ஸ், நீதிமொழிகள், பிரசங்கி, நீங்கள் சாங்ஸ் ஆஃப் சாலமன்ஸ், இதெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டே வாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் halfway மார்க். நம்ம தொடர்ந்து முடிச்சிட்டோம். இன்னும் halfway மார்க் தான் இருக்குது. வாசிக்க முடிஞ்சவங்க வாசிங்க, எளிமையாக வாசிக்க முடிகிறவங்க இங்கிலீஷில் வாசிங்க. இல்லை வாசிக்க முடியல, கேட்க முடியுதுன்னா ஆடியோ பைபிளில் கேளுங்க. வெளியில் போகும்பொழுதெல்லாம் ஆடியோ பைபிளை போட்டுட்டு கேட்டுட்டு போங்க. நான் முடியும் தருவாயில்
இன்னும் எளிமையாக உங்களுக்கு எப்படி வேதத்தை வாசித்து முடிக்க முடியும் என்பதை சொல்லி கொடுக்குறேன். காத்திருங்க, அது வரையும் காத்திருங்க. நான் கடைசி 5 நாட்களிலே நம்ம எளிமையாக எப்படி முடிக்கலாம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதாவது 35ஆம் நாளிலிருந்து 40ஆம் நாளுக்குள்ளே எப்படி எளிமையாக முடிக்கலாம் என்ற ஒரு யுக்தி, நான் கடைப்பிடித்த ஒரு யுக்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்காக நீங்கள் காலதாமதம் பண்ண வேண்டாம், தொடர்ந்து வாசிங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை மறக்காமல் இருக்கிறவள கர்த்தர் நிச்சயம் அவங்க பிள்ளைகளை அவர் மறக்கவே மாட்டார், உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைப்பார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? நேற்று ஆண்டவர் பேதுருவை திரும்ப அழைத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பேதுருவுக்காகவும் அவருடைய கூட இருந்த சீஷர்களுக்காகவும் அவரே உணவு சமைத்து அப்பத்தை அவர் கொடுத்து மீனையும் கறி நெருப்பில் டயட் ஃபுட்டு கவனிச்சிங்களா, ஆயிலெலாம் இல்லாமல் சாப்பிட்ணும் இல்லை 40 days அப்படி தானே சாப்பிட்றீங்க. சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் மீன் சாப்பிட்லாங்க, தப்பில்லை, அது பிராமின்ஸே சாப்பிட்றாங்க, கல்கட்டாவில் பிராமின்ஸ் சாப்பிட்றாங்க, அதில் ஒமேகா ஆசிட் இருக்குது, ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் தான், இன்னும் 20 நாள் தான். இப்போயே மறந்துருப்பீங்க, நான் சொல்லி ஞாபகப்படுத்த விரும்பலை. நானும் கடவுள் கிருபையில் உங்களோட கூட சேர்ந்து பார்ஷியல் ஃபாஸ்டிங்கை என்னால் இருக்க முடிகிறது. ஆனால் இந்த ஊழியத்தில் அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கவே முடியாது. அதனால் கர்த்தர் இது வரைக்கும் அழகாக நடத்தியிருக்கிறாரு. ஒருவேளை சீட்டிங் டே வரலாம், ஒரு 4 நாள் வரலாம், அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 44 days நம்ம 4 days சீட்டிங் டேஸாக எடுத்துக்கொள்ளலாம். எனிவே நீங்கள் இது மறந்துருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீங்கள் நல்ல மாற்றத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். உங்களால் சரீரத்தில் எதிர்ப்பு சக்திகளை அதிகமாகிறத உங்களால் பார்க்க முடியும். புதிய புதிய அணுக்கள் உருவாகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். கொலஸ்ட்ரால் குறைந்திருக்கிறத நீங்கள் 40 நாள் டெஸ்ட்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்கள் இருதயம் சீராக இருப்பதையும், நீங்கள் நிறைய ஜீரண உறுப்புகளுக்கு நிறைய வேலை கொடுக்காம, அல்லது சிறுநீரகத்துக்கு நிறைய வேலை கொடுக்காம, கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் லிவருக்கும் முக்கியமாக லிவருக்கு நீங்கள் அதிக வேலை கொடுக்காம ஹார்டாக அந்த ரெட் மீட்டெலாம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுனால ரொம்ப எளிமையான உணவு, ஜீரணிக்கிற உணவு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்துருங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, டெம்ப்ட் ஆகாதீங்க என்று நான் சொல்லுகிறேன். சரி, வேகமாக, ஏன்னா நம்ம நேரத்தில் முடிக்கணும். இதுதான் என்னுடைய பெரிய கவலையாக இருக்கிறது. 28ஆம் அதிகாரம் மத்தேயு. இந்த 40 நாளில் ஆண்டவர் செய்ததை நம்ம பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அந்த 40 days ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நேற்று என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். நேற்று அந்த எம்மாவோஸ் சீஷர்களை எப்படி ஆண்டவர் திரும்ப அந்த பிளெஸ்ஸிங்குள்ளே அவர் எருசலேமின் வாழ்வுக்குள்ளே அழைத்து கொண்டு போனார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நேற்று எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் நார்த்தான்வேலை திரும்ப தான் ஊழியத்துக்கு அவர் தெரிந்தெடுத்து கொண்டார் என்பதை குறித்து சொன்னார். அதுக்கப்புறம் பேதுரு எத்தனை வருஷங்கள் உயிரோடு வாழ்ந்தார் என்பதை அது உங்களுக்கே தெரியும். ரொம்ப வயசான பிறகு, இப்பொழுது இருக்கிற போப்பின் அவர் தான் முதல் போப்பு. அந்த மாதிரி ஆண்டவர் நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்தார். அது மாதிரி நார்த்தான்களுடைய முடிவு நமக்கு தெரியல, நான் அதை ஒரு தடவை படிக்க வேண்டும். யாக்கோபு, யோவான் பற்றியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே. 28ஆம் அதிகாரம் மேத்யூ 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். இந்த முதல் வசனம் என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், ஆயத்தத்தோட ஆண்டவரை தேடி அதிகாலையிலே அவர்கள் வந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். 40 நாளில் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்னன்னா, ஆண்டவரை தேடுறது தான். சாப்பாடு விலைக்கு வைக்கிறோம், கறி சாப்பிடாமல் இருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி கெட்ட பழக்க வழக்கங்களை ஒதுக்கி வைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி முதலாவது இடத்தை என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
3 நாள் கழிச்சு அவங்க விடிய காலையில வாரத்தின் முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில விடிந்து வருகிறதுக்கு முன்ன இருட்டோட, நிறைய ஹாஸ்பிட்டல் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சா நிறைய தடவை நான் பேசியிருக்கிறோம். விடிவதற்கு முன்பாக. அதனால நீங்க இந்த 40 நாள்ல இது வரைக்கும் நீங்க அதிகாலை எழுந்து ஜெபிக்கலைன்னா, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு கூட நீங்க தூங்க போங்க. ஆண்டவரே, நான் அதிகாலையில் எழுந்து ஒரு 3:30 அல்லது 3:45 மணிக்கு 2:45 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு படுங்க. உங்கள் சரீரத்தினால அல்லது அலாரம்னால உங்களால் எழும்பவே முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அவரே உங்களை எழுப்புவார், தட்டி எழுப்புவார். உங்களுக்கே விசித்திரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரை தேடி போகிறாங்க, பார்க்க வந்தாங்க. எதை பார்க்க வந்தாங்க? சரீரத்தை பார்க்க வந்தாங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்கார்ந்திருந்தான். இவங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் மற்ற காஸ்பல் நீங்கள் வாசிக்கணும், அதை நான் டைம் இல்லாதனால வாசிக்கலை. அவங்க ஒரு சொல்லி கொண்டு போகும்பொழுது என்ன சொல்லி கொண்டு போனாங்க தெரியுமா? நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? இந்த லெந்து நாட்களில் உங்களுக்காக கல்லை புரட்டணும்னா, அவரை தேடி வந்தீங்கன்னா, நீங்கள் போய் சேருவதற்கு முன்பாக, ஆண்டவரிடத்தில் போய் சேர்வதற்கு முன்பாக, அல்லது ஆண்டவர் உங்களை வந்து சந்திப்பதற்கு முன்பாக, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு முன்பாக, அந்த இடையில இருக்கிற எல்லா கல்லையும் தகர்க்கும்படியாக கர்த்தர் வானத்திலிருந்து தேவதூதர்களை அனுப்புவார். நல்லா ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ரியலா அப்படின்னா ரியல், 100% ரியல். வேலையே கிடைக்கல, பயங்கர அப்ஸ்ட்ரக்கிள், நிறைய தடை இருக்கு இல்லை? எப்படி ஸ்டோனை போட்டு மூடி வச்ச மாதிரி ஒரு கல். அல்லது திருமணம் நடக்கல, பயங்கர ஸ்ட்ரகிள். ஏன் அப்படி நடக்குது? எங்கள் ஃபேமிலியில் அப்படி யாருக்கும் நடந்ததே கிடையாது. எல்லாம் 16 வயசுல 18 வயசுல எங்கள் தாத்தா பாட்டி அம்மாலாம் கல்யாணம் ஆட்டாங்க. எங்களுக்கு ஏன் 28 38 ஆகுது? ஒரு பெரிய ஸ்டோன் யார் தள்ளுறது? யார் எனக்காக புரட்டி போடுவார்கள்? இப்படி கேட்குற, ஏன் புரட்டி போடணும்? எதற்காக புரட்டி போடணும்? ஸ்டோன் மாத்திரமல்ல, திருமணம் மாத்திரமல்ல, வேலை மாத்திரமல்ல, வறுமை கூட. சிலதெல்லாம் இந்த பேப்பர்லாம் சைன் ஆகலை. அப்படி சைன் ஆகலாலும் பணம் கிடைக்கல. ஏன்? சில நேரங்களில் பல தடைகள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் பாருங்கள், கல் மேலே வச்சு பாருங்கள். உங்களுக்கு மிஞ்சி மேலே நிற்கும், ஒரு மதிலை போல நிற்கும். அதான் சங்கீதக்காரர் சொன்னா, உம்மாலே ஒரு மதிலை தாண்டி அப்படின்னா அவ்வளவு அப்ஸ்ட்ரக்கிள்ஸ். எரிகோ கோட்டையை விட பெருசு நம்ம கல், நம்ம தடை, நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன். யார் எனக்காக தள்ளுவார்? பெண்கள் போறாங்க. இன்னைக்கு நாம கூட அப்படிதான் கையை பிசைஞ்சிட்டு எனக்காக யார் அதை செய்வார்? நான் ஒரு சிங்கிள் உமனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு கான்டாக்டும் இல்லை, நான் கேட்குறவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, நான் அனுப்புகிறேன், எல்லாருக்கும் ரெஸ்யூம் அனுப்புகிறேன், நிறைய மேட்ரிமோனியில் போடுறேன், நிறைய ஜாப் வெப்சைட்டில் பதிவு பண்ணி வைக்கிறேன், விசாக்காக எத்தனையோ வருஷங்கள் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ட்ரன்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன், நிறைய இடத்துல வேலை தேடி இருக்கிறேன், நிறைய மருத்துவர்களை பார்த்துருக்குறேன், நிறைய கவுன்சிலரை பார்த்துருக்குறேன், நிறைய மாத்திரை சாப்பிட்ருக்குறேன், நிறைய மருந்து சாப்பிட்ருக்குறேன், நிறைய பண்ணிட்டேன். ஆனாலும் தடை. அது மாத்திரம் இல்லை, தடை மட்டும் இல்லை, அந்த ராஜா என்ன பண்ணான்னா, இந்த கவர்னரு அது மேலே ஒரு சங்கிலியை போட்டு ஒரு சீலை போட்டு அது காவல் காக்கும்படி காவல்காரனை கூட வைத்தார்களாம்.
உலகத்திலேயே பிணத்துக்கு காவல் வைத்தவங்க உலகத்திலே அவங்களா தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய அந்த மர்டர் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்காக வைக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் பெரிய மாணவர்கள் ஆவியானவர் சொல்லுகிறத மாத்திரம் உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். வானத்திலிருந்து தூதன், அல்லேலூயா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்காக வானத்திலிருந்து நமக்கு பணிவிடை செய்யும்படியா கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எப்போ தெரியுமா? இந்த 40 நாட்களில மாத்திரமல்ல, ஆயத்தமா அதிகாலையில ஆண்டவரை தேடி அல்லது நடுநிசையில ஆண்டவரை தேடி எல்லாரும் தான் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சமயங்களில, ரொம்ப பிஸியா இருக்கிற சமயத்துல நாம் ஆண்டவரை தேட வேண்டாம். அப்படி தேடும் பொழுது வழி பிறக்கும். இது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. அதை யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு எடுத்துக்கொண்ட முடிவு தான். நான் நினைப்பேன், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் தூங்கிட்டு இருக்கணும். அந்த சமயத்தில் நான் மட்டும் முழிச்சிருக்கணும். நைட் டியூட்டிலாம் பார்ப்பாங்க. பட் என்னுடைய கருத்தின்படி எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த சமயத்தில் யாரும் முழிச்சிருக்கக்கூடாது. நானும் என் ஆண்டவர் மாத்திரம்தான் பேசணும். அப்போ எந்த டைமாக இருக்கும்? எல்லாம் ரெஸ்ட் பண்ணுற நேரம் இது 2 o'clock. என்னதான் பெரிய 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 இருந்தாலும் இந்த 2 மணிக்கு அப்படியே லைட்டாக உருங்குவான். ஏன்னா அதுதான் ப்ரைம் டைம். திருடன் எப்போ வருவான் தெரியுங்களா? அந்த டைமில். பிசாசு எப்போ வரும் தெரியுமா? அந்த டைமில். அதான் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, அவன் இருளின் அதிகாரை அவன் விதைக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு தான் தீய கதிர்களை விதைக்கும்படி, முளைகளை விளைக்கும்படி அவன் அந்த நேரத்தை பயன்படுத்துவான். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்க சமயத்தில் அவன் முழித்து கொண்டிருப்பான். நாம் என்ன செய்யணும்னா, அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னா, அவனை எதிர்த்து நிற்கணும்னா, அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தூங்கும்போது நாம முழித்திருக்க வேண்டாம். இந்த நாட்களில் உங்களுக்கு அடுத்த ஒரு அசைன்மெண்ட் அதுதான். இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது நமக்கு ஹார்ட்லி. அந்த மாதிரி எழும்புங்க. ஒன்றும் தூக்கம்லாம் கெட்டு போகாது, கவலையப்படாதீங்க. ஒரு 10 minutes 15 minutes சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுனால ஒரு தூக்கம் கட்டு நீங்கள் எழுந்து புரண்டு இருந்து அடுத்த நிமிஷமே அழகாக தூங்க ஆரம்பிப்பீங்க. என் ஆண்டவரோட உரையாடின பிறகு அந்த கல்லெல்லாம் அகற்றப்படுகிறது உங்கள் கண்களால். அந்த சங்கிலிகள்லாம் திரித்து ஓடுகிறத, விலங்குகள்லாம் திரித்து அருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? அப்படியே சொல்லிட்டே வராத. அப்போது 9ஆம் வசனம், அவர்கள் அவருடைய சீஷர்கள் அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்களிலே பேசின முதல் வார்த்தை. சரி, இந்த கேள்விக்கு நீங்கள் தேடுங்க. அவர் ஊழியத்திற்கு வந்த பிறகு பேசின முதல் வார்த்தை என்ன? இப்போ 40 நாளில் அவர் எழுந்த உடனே பேசின முதல் வார்த்தை வாழ்க. வாழ்கன்னா என்ன சொல்லுங்க? வாழ்க அப்படின்னா வாழ்ந்திருக்க வேண்டும். வாழ்க அப்படின்னா புகழோடு வாழ்வது ஒரு புறம் இருக்கட்டும். ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. இப்போ அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க வாழ்க வாழ்கன்னா, நீ நீரோடி வாழ்க, நம்முடைய புகழ் வாழ்க அப்படின்னு சொல்றது அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, நீ வாழ்க்கையில சுகம், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை பிடுங்கள் இல்லாத ஒரு பெரிய வாழ்க்கையில நீ வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்வதாக நான் எண்ணுகிறேன். இந்த 40 நாள் முடிவில் விளைவு நீங்கள் இதுதான் பார்க்க போறீங்க. நீங்கள் வாழ்ந்திருக்க போறீங்க.
நீங்க வாழ்ந்திருக்க போறீங்க. போவாஸ் அவர் தான் சீஷர்ல வேலை செய்கிறவங்க வேலைக்காரர்களாக பார்த்து அவர் சொல்கிற முதல் வாழ்த்து என்ன தெரியுமா? வாழ்க, வாழ்த்துவார், கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. அதுக்கு வேலைக்காரங்க திரும்ப சொல்லுவாங்க, உம்மோடும் இருப்பாரா. கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ்ன்றது என்ன? ஏதோ நல்லது நடக்க போகுது. கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லை, நம்ம இன்விடேஷன் கார்ட்ஸ் கொடுக்குறோம். நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த ஒரு கார்டு கொடுக்குறோம். நமக்கு வேலை கிடைச்ச ஒரு தேங்க்ஸ் கிவிங் கார்டு கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான். இதெல்லாம் நடக்கும். ஆஃப்டர் லென்ட் நம்ம வாழ்ந்திருப்போம். எல்லார் மத்தியிலும் அவங்க சொன்னாங்க, இந்த மக்கள் சொன்னாங்க, ஒருவேளை இந்த மரியாளோ மற்ற மரியாளோ என்ன நினச்சிருப்பாங்க, இயேசு செத்து போயிட்டாரு. கூட இருந்தவங்க சொன்னாங்க, அவ்வளோதான், இவங்க காலி, இவங்க போச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இனிமேல் தான் நீ வாழ்வ. பொல்லாதவர்கள் மத்தியில், உங்களுக்கு எதிராளிகள் மத்தியில், எதிர்ப்பாளிகள் மத்தியில், உங்களுக்கு விரோதிக்கிறவர்கள் மத்தியில், என்னை விரோதிக்கிற மத்தியில் நீ வாழ்ந்திருப்ப. நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்ப. நீங்க நல்லா இருப்பீங்க. அதுதான் அது அர்த்தம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. இதை விட வேற என்ன வாழ்த்துகள் நமக்கு வேறு? வாழ்க என்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். கடைசி 20ஆம் வசனத்துல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். 3 வார்த்தை நான் ஞாபகிச்சுங்க. வாழ்க என்று வார்த்தையினார், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். சோமல்லாமா. அன்புள்ள ஆண்டவரே, கொடுத்த இந்த நல்ல வாக்குக்காகவும் வாழ்த்துதலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். விடாய்த்து காலையில் உட்கார்ந்தோம், இந்த வசனத்தை கேட்க உட்கார்ந்தோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். இந்த தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு நாங்கள் பேசினது எல்லாவற்றையும் நீர் அறிந்து, எங்கள் மனதில் இருக்கிற பாரங்கள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் அறிந்து, எங்கள் இழப்புகள் எல்லாம் அறிந்து வாழ்க என்று வாழ்த்தினீர். உன் ஆத்துமா வாழ்வதைப் போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வாழ்த்தினீர். அப்படி நாங்கள் பயந்திருக்கிற காலங்களிலே பயப்படாதிருக்க உதவி செய்யும். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட உலகத்தின் கடைசி பரியந்தம் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறேன் என்று சொன்னவர் நீ இருக்கிறவராகவே இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக.